நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய டிராபேக்கே என்னன்னா ஒன்று ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கும், இல்லை கதை நல்லா இருக்காது, இல்லை வந்து அந்த ஆக்ட் பண்ணுறவங்களுடைய அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து செட் ஆயிருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 2 படத்தை நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கெத்துன்ற படம், நம்ம உதயநிதி நடித்த படம். ஸோ ஸ்டோரியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். பட் அதில் ஆக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா விக்ராந்த் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா நடித்தார். பட் நம்ம உதயநிதி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஆக்டிங்கில் வந்து எப்பயுமே ஃபேஸ் ஒரே மாதிரி வச்சுட்டு இருக்கிறனால அந்த கதை வந்து ஆடியன்ஸ்க்கு அந்த அளவுக்கு ரீச் ஆகல. பட் ஆனால் ஒன் ஆஃப் த குட் ஸ்டோரின்னு சொல்லலாம் அந்த படத்தை, கெத்துன்ற படத்தை. ஸோ ரெண்டாவது பார்க்கக்கூடியது அருவம். சித்தார்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு ஆஃபீஸராக இருந்துட்டு ஸோ என்ன சொல்கிறது, அந்த கதை வந்து அந்தளவுக்கு நீட்டாக ரொம்ப டீசெண்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ எந்தளவுக்கு கெமிக்கல் கலக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கதை ஒரு வேறு லெவலான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். பட் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேய் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து படத்தை மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அந்த ஃபுட்டில் வந்து கெமிக்கல் கலக்கிறத பற்றியே அந்த படம் ஃபுல்லாக ரன் ஆயிருந்துச்சு எண்ட் ஆஃப் த ஸ்டோரி வரைக்கும்னா கதை சூப்பராக இருந்திருக்கும், நல்லா போயிருக்கும். பட் அந்த பேய்ன்ற ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணனால தான் இந்த படம் டோட்டலாக ஸ்பாயில் ஆச்சுங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை கதைகள் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். மண்டில் டாடா பாய்.